ஆலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விசஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத் 7வது சாப்டர், அதுல 4வது மந்திரம். स यः सङ्कल्पं ब्रह्मेत्युपास्ते संक्लृप्तान् वै स लोकान् ध्रुवान् ध्रुवः प्रतिष्ठितान् प्रतिष्ठितो व्यतमानोऽपि सिद्ध्यति यावत् सङ्कल्पस्य गतं तत्रास्य यथा कामचारः भवति यः सङ्कल्पं ब्रह्मेत्युपास्ते अस्ति भगवः सङ्कल्पात् भूयः इति सङ्कल्पाद्वाह भूयोऽस्तीति तन्मे भगवान् ब्रवीत्विति. சாந்தோக்கிய உபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல சனத்குமாரர், குரு நாரதர், ஸ்டூடெண்ட் நாரதர் சனத்குமாரை அணுகி எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்க, எதை சொல்லிக் கொடுக்கணும்னு அவர் கேட்கும்போது, இந்த மாதிரி உங்களை போன்ற ஆச்சாரியர் எல்லாம் சொல்றாங்க, எனக்கு இத்தனை வித்தைகள் தெரியும் முதல்ல ஒரு லாங் லிஸ்ட் சொல்லிட்டு, ஆனா சோகத்திலிருந்து நான் விடுபட முடியல. ரிக்கு யஜூர் சாம அதர்வதம் பிரேத பிசாச எத்தனை நட்சத்திர எவ்வளவோ கலைகள்லாம் எனக்கு தெரியும், ஆனா சோகத்திலிருந்து நான் என்னால விடுபட முடியல அப்படின்னு நாரதர் சொல்லுவாரு. அப்போ உனக்கு என்னென்ன தெரியும்னு கேட்கும்போது அவர் எல்லாம் சொல்லுவாரு. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, நீ கத்து வச்சிருக்கிறதெல்லாம் வெறும் நாம. இப்ப 15 ஸ்டெப்ல எப்படி நம்ம அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்னு 5 ஸ்டெப்ல ஆத்மாவை அறிந்து கொள்கிற மெத்தடாலஜி பார்த்தோமோ, பஞ்சகோஷ பிரக்ரியா, இங்க 15 ஸ்டெப்ல ஆத்மாவை புரிவதற்குண்டான டெக்னிக்கை இறைவன் கையில் எடுக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாம, இங்க இருப்பது அனைத்தும் ராமத்தை தவிர்த்து வேறல்ல அப்படின்னு உபாசனை பண்ண சொல்றாரு. அதை சக்காமமா பண்ணுனா அந்த நாமம் எங்கெங்கு செல்கிறதோ அது வரைக்கும் அவருடைய ஐஸ்வர்ய பாவம் கிடைக்கும்னு சக்காம பலன்னு சொல்றாரு. நிஷ்காமமாக அதை பண்ணும்போது எது நாமம்தான் பிரம்மம் என்று உபாசனை செய்தா, நிஷ்காமமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பண்ணினோம்னா அந்த ஸ்டூடெண்ட் கெட் குவாலிஃபிகேஷன் டு கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப பிராணனுக்கு மேலானது ஏதாவது இருக்குதா? நிஷ்காமமா பண்ணிட்டு அவர் திரும்பி வந்து கேட்கிறாரு, நாமத்துக்கு மேலானது ஏதாவது இருக்குதா அப்படிங்கும் போதுதான் அடுத்தது நாமத்துக்கு மேலானது வாக்கு, வாக்கிந்திரியம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அதுக்கு மேலானது எது இருக்கு அப்படிங்கும்போது இச்சா சக்தி, மனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன மீனிங் எடுத்துக்கணும்? இச்சா சக்தி. ஏன்னா இச்சா சக்தி இருந்தா தான் வாயில என்ன வரும்? வாக்கு வரும். வாக்கு வந்தா தான் அதுல நாமம் வெளிவரப்போகுது. அப்படிங்கிறதுனால அதை விட மேலானது மனக, தட் இஸ் இச்சா சக்தி. அப்போ பிரவிற்த்தியில் இச்சா சக்தி, பேசுவதில் இச்சா சக்தி, அதுதான் தேர்ட் ஸ்டெப். அப்புறம் அதை போய் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை விட மேலானது எதாவது இருக்குதான்னு கேட்பாரு. அப்பதான் 4வது பாயிண்ட் நான் பார்த்தோம். போன கிளாஸ்ல பார்த்தது சங்கல்பம். சங்கல்பம்ங்கிறது மமோ பார்த்த சமஸ்த சுரிதாக அந்த சங்கல்பம் அல்ல, ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். எது பிஃபோர் இச்சா, மனதில் ஆசை வருவதற்கு முன்பு என்ன இருக்கணும்? ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட். ஸ்ரேயஸ், அதாவது இது நல்லதா, அதுல பிரவருத்தி பண்ணலாமா, இது பிரேயஸ், இதுல பிரவருத்தி பண்ண வேண்டாம், ரெண்டுக்குமே. அப்ப ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ண, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எங்க வரோம்? பிரவருத்தி, இச்சை மனதில் ஒரு அது நல்லது
நான் கத்துக்கணும். ஒரு சாண்டிங் நான் கத்துக்கணுங்கிறதுக்கு முன்னால ப்ராப்பர் ஜட்ஜ்மென்ட் வேணும்னு பார்த்தோம். இப்ப அதுல வந்து சங்கல்பம் அந்த மந்திரத்துல இப்ப நாம பார்க்க வேண்டிய இந்த 4வது மந்திரத்துல 7வது அத்தியாயத்துல 4வது மந்திரத்துல சயக சங்கல்பம் பிரம்மோத்யுபாஸ்த. அவர் என்ன பண்றாரு? சங்கல்பம் தான் பிரம்மம் என்று உபாசனை செய்கிறார். அந்த உபாசனை செய்யும் போது சங்கல்பம் பிரம்மோ இது உபாஸ்தே. அப்ப சங்கல்ப்தான் வைசக லோகான் துருவான் துருவக. போன கிளாஸ்ல இதான் நிறுத்தணும். துருவான் துருவக. அதாவது இந்த சங்கல்பம்தான் பிரம்மம் என்று உபாசனை செய்வதன் மூலியமாக துருவான் துருவக அப்படின்னு சொல்றாரு. துருவான் துருவக அப்படின்னு என்னன்னாங்க, இப்போ 3 விதமான பலன் சொல்றாரு. ஒண்ணு வந்து அந்த உலகம், இன்னொன்னு அதுல அது அந்த உலகத்தில் வாழ்வான். எப்படிப்பட்ட அவனாக அவன் வாழ்வான்? நீண்ட ஆயுளுடன் இருக்கிற உலகத்தில் இவன் நீண்ட ஆயுளுடன் இருப்பான். அதுதான் துருவான் துருவகன் சொல்லுவோம். நீண்ட ஆயுளுடன் இருக்கிற உலகத்தில் துருவக. துருவான்கிறது அந்த உலகம். துருவகங்கிறது அவன். எப்படிப்பட்ட உலகத்தில் அவன் வாழ்வான்? எப்போ? சகய சங்கல்பம் பிரம்மம் சங்கல்பம் தான் பிரம்மம் என்று உபாசனை செய்பவன், சங்கிலிப்தான உபாசனை செய்பவன் துருவான் துருவக வைசக லோக்கான். எப்படிப்பட்ட லோகத்தை அடைகிறான்? துருவான் துருவக லோக்கான் அடைகிறான். எப்படிப்பட்ட லோக்கான்? துருவான் லோக்கான். அட்ஜெக்டிவ். லோக்கானுக்கு அட்ஜெக்டிவ் தான் துருவான். அந்த அவனுக்கு அட்ஜெக்டிவ் தான் துருவக. அந்த மனிதன் இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணவன் எப்படி சங்கல்பம் தான் பிரம்மம் என்று யார் ஒருவன் உபாசனை செய்கிறானோ, சங்கிருப்தா உபாசனை செய்பவன் வை உண்மையில் சக அவன் லோகான் துருவான் நீண்ட ஆயுளுடன் இருக்கிற உலகத்தை துருவக இவன் அங்க போய் சென்று இவன் அல்பாயுஸ்ல வந்து என்ன பிரயோஜனம்? சோ இவனுக்கு அதிக ஆயுளோடு அவன் அங்கு வாழ்கிறான். அப்படிப்பட்ட லோக பிராப்தி அவனுக்கு கிடைக்கும். எதனால? இதை சக்காமமாக செய்யும் பொழுது. நிஷ்காமமா பண்ணும்போது ரெடி டு கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப். சக்காமமா பண்ணானா அடைவான். அடுத்தது இன்னொன்னு கொடுக்குது, பிரதிஷ்டிதான் பிரதிஷ்டிதகா. இப்ப பிரதிஷ்டிதான்ங்கிறது அந்த உலகத்துக்கு உண்டான அப்ஜெக்டிவ். பிரதிஷ்டிதகங்கிறது அவனுக்கு கொடுக்கிற அப்ஜெக்டிவ். அப்போ பிரதிஷ்டிதான் அப்படின்னா அங்கு அவனுக்கு நிறைய பொருள்களுடன் கூடிய உலகத்தை அனுபவிக்கக்கூடிய நிறைய பொருள்கள் உடைய உலகம் தான் என்னது? பிரதிஷ்டிதான் லோக்கானு. அந்த லோக்கானுக்கு அப்ஜெக்டிவ் தான் துருவானு. அந்த லோக்கானுக்கு அப்ஜெக்டிவ் தான் பிரதிஷ்டிதானு. எப்படிப்பட்ட லோகம்? நிறைய பொருள்களோட வெறும் உலகத்துல கொண்டு விட்டுட்டு அங்க ஆப்ஜெக்ட் இல்ல ஹவ் ஹி வில் என்ஜாய். சோ என்ஜாய் பண்றதுக்கு என்னென்ன பொருள்கள் வேணுமோ இப்ப இந்த உலகத்துல படைச்சாச்சு. என்ன இருக்கணும்? பணம் இருந்தா தான் யூ கேன் என்ஜாய் பண்ண முடியும். உலகத்துல எல்லாம் இருக்குதுங்கிற அந்த மாதிரி. அப்ப அந்த பொருள்களுடன் கூடிய உலகத்தில் அவனை எப்படி இருக்கணும்? பொருள்களை உடையவனாக பிரதிஷ்டிதக நிறைய என்ஜாய்மெண்ட்டுக்கு உண்டான பொருள்களுடன் இருக்கிற உலகத்தில் பிரதிஷ்டிதக அவன் அவன் அந்த பொருள்களை உடையவனாக. உலகத்தில் நிறைய பணம் இருக்கு, வீட்டுல பணம் இல்லைன்னு என்ன பண்றது? அதுதான் பாயிண்ட். சோ அணுவிக்குண்டான பொருள்கள் அங்க இருக்கணும், அவங்ககிட்டயும் அந்த பொருள் வந்து சேர்ந்திருக்கணும். அப்படிப்பட்டவனாக வாழ்வான். அடுத்தது அவ்வியதமானானு அவ்வியதமானக. பயமற்ற உலகில் இவன் பயமற்றவனாக வாழ்வான். அந்த பயமற்ற உலகத்துக்கு போய் இவனும் பயமற்றவனாக வாழ்வான். அதான் அர்த்தம். இது வந்து ரிப்பீட் ஆயிட்டே வரும். ஒரு தியானத்தினுடைய பலன் என்ன சொல்றாரு? நீ சக்காமமாக சங்கல்பம் தான் பிரம்மம்னு உபாசனை பண்ணினா இந்த பலன் லோக பிராப்தி கிடைக்கும். எப்படிப்பட்ட லோகான்? துருவான் லோகான் நீண்ட ஆயுளுடன் கூடிய உலகம். பிரதிஷ்டிதான் லோகான் அங்கு நிறைய பொருள்கள் வெறும் ஆயுளை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த பொருளும் இல்லாம நீ 100 வயசு வாழ்ந்த என்ன பிரயோசனம்? கையில காசு இல்லாம 100 வயசு வாழ்ந்த என்ன பிரயோசனம்? அந்த மாதிரி அந்த உலகத்தை, பொருள்களுடன் கூடிய உலகத்தை. அடுத்தது எல்லா காசு இருக்குது, மனசு ஃபுல்லா துக்கு 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 நடிச்சுட்டா ஹவ் கேன் யூ ஹாவ் அ ஹாப்பி லைஃப்? சோ அபயம். அப்படிப்பட்ட
பயமில்லாத பயத்தை கொடுக்காத உலகத்தில் இவன் பயமில்லாதவனாக வாழ்வான். அபிசித்யதி. அப்படிப்பட்ட லோகத்தை அவன் அடைகிறான். சக்காமமாக செய்யும் போது அவன் இந்த உலகத்தை அடைகிறான். அபிசித்யதி, சித்திக்கிறது. இந்த லோகங்கள் அவனுக்கு சித்திக்கிறது. சங்கல்பம் தான் பிரம்மம்னு உபாசனை செய்வதன் மூலமாக. அடுத்தது யாவத்து சங்கல்பஸ்ய கதம் தத்ராஸ்ய, அதாவது அந்த சங்கல்பம் எவ்வளவு தூரம் சக்தி கிடைத்ததோ அவ்வளவு தூரம் அவன் விரும்பும் பொருள்களை அடைகிறான். இது அடுத்த பலன். யாவத்து சங்கல்பஸ்ய கதம், சங்கல்பம் எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் தத்ராஸ்ய, அவன் அதுவரைக்கும் அவன் தன்னுடைய அவ்வளவு தூரம் அவன் விரும்புகின்ற பொருளை அடைவான். யதா காமச்சாரே, காமச்சாரன் என்னது? காமச்சாரக, விரும்பிய காமம் ஆசைப்பட்ட பொருள்களை அடைவான். பவதி காமச்சாரக பவதி. யதா, எதுவரைக்கும் அந்த சங்கல்பம் செல்லுமோ அதுவரைக்கும் அவன் வேண்டிய ஆசைப்பட்ட, காமன ஆசை, ஆசைப்பட்ட பொருள்களை அடைவான். இது இரண்டாவது உபாசனையினுடைய பலன். சக்காம உபாசனுடைய பலன். யக சங்கல்பம் பிரம்மத்யுபாஸ்தே, எவன் பிரம்மம் சங்கல்பம் தான் பிரம்மம் என்று உபாசனை செய்கிறானோ அவன் இதை அடைகிறான். இவர் கேட்கிறார் அடுத்தது. அடுத்து யார் வர்றா? அஸ்தி பகவக சங்கல்பாத் பூயக இதி. நாரதர் கேட்கிறாரு. பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வந்து குவாலிஃபை ஆயிருக்கு அப்புறம் கேட்கிறாரு, நிஷ்காமமாக உபாசனை உண்டான காலத்திற்கு உபாசனை செஞ்சுட்டு இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். இப்ப திரும்பி யார் வர்றா? முதல்ல உபாசனை சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. அப்புறம் அந்த உபாசனை நிஷ்காம பண்ணணும், அவருக்கு அந்த குவாலிபிகேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? திரும்பி நாரதர் வர்றாரு. வந்து என்ன கேட்கிறாரு? அஸ்தி பகவக, எது எது இருக்குதா? சங்கல்பாத் பூயக, சங்கல்பத்தை விட மேலானது, சங்கல்பத்தை விட மேலானது. பூயக நம்ம நிறைய இடத்துல மீனிங் பார்த்திருக்கோம். பூயக அதைக்கு மேலானது, அதை விட சூட்சமானது, அதை விட ஆத்மாவிற்கு பிரம்மத்திற்கு நிகரானது எது இருக்குது? இருக்குதா? பகவக அஸ்தி பகவக சங்கல்பாத் பூயக இருக்குதா? சங்கல்பாத்வாவ பூயக அஸ்தி. இது யாரு? பை சனத்குமாரர் என்ன சொல்றாரு? சங்கல்பாத்துவை வாவ, அதை விட சங்கல்பத்தை விட பூயக அஸ்தி, அவர் இருக்குதான்னு கேட்கிறாரு. சங்கல்பத்தை விட மேலானது இருக்குதா? இருக்குது. பூயக அஸ்தி இது இருக்கிறது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் சனத்குமார் என்ன கேட்கிறாரு? சரி, நாரதர் என்ன கேட்கிறாரு? சனத்குமார் சொல்லிட்டாரு அதுக்கு மேல இருக்குதுப்பான்ட்டாரு. அப்ப உடனே இவர் என்ன கேட்கிறாரு? தன்மே தத்துமே, அதை எனக்கு பகவான் பிரவீதி சொல்லி கொடுங்க. இதி கொட்டேஷன் க்ளோஸ். எனக்கு அத சொல்லி கொடுங்கள். சங்கல்பத்துக்கு மேல என்ன இருக்குங்கிறத சொல்லி கொடுங்கள். இப்ப எத்தனை ஸ்டெப் போயிருக்கோம்? நாமம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வாக்குங்கிறது செகண்ட் ஸ்டெப், மனம்ங்கிறது இச்சா அது தேர்ட் ஸ்டெப், சங்கல்பம்ங்கிறது நிச்சயம், ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட், நிச்சயம் பண்றதுங்கிறது ஃபோர்த் ஸ்டெப். இப்ப நம்ம இங்க போறோம் ஃபிஃப்த் ஸ்டெப். அடுத்தது என்ன? மந்திரத்தை படிக்கலாம். அடுத்த இது புத்தி பிரம்ம வித்யா, சங்கல்ப வித்யா, மனோவித்யா. இப்ப நம்ம படிக்கிறது புத்தி பிரம்ம வித்யா. சித்தம் வாவ சங்கல்பாத் பூயக யதா வை சேத்தயதேத சங்கல்பயதேத மனஸ்யத்யத வாச்சமீரயதி தாமுனாம் நீரயதி நாம்னி மந்த்ராஹ ஏகம் பவதி மந்த்ரேஷு கர்மாணி. இரண்டாவது மந்திரம். தானிகவாயேதானி சித்தைகாயதனானி சித்தாத்மானி சித்தே பிரதிஷ்டிதானி தஸ்மாத்யபி பகுவித் அசித்தக பவதி நாயமஸ்தீத்யவை நமா குர்யதயம் வேத யத்வா அயம் வித்வான் நேத்தமச்சித்தக ஸ்யாதித்யத யத் யல்ப விச்சித்தவான் பவதி தஸ்மா ஏவோத சுஷ்ரூஷந்தே சித்தகும் கேவைஷாமே காயனம்
சித்தமாத்மா சித்தம் பிரதிஷ்டா சித்தம் உபாஸ்வேதி. மூணாவது மந்திரம். சக யச்சித்தம் பிரம்மேத்யுபாஸ்தே சித்தானுவைசலோகான் த்ருவான் த்ருவக பிரதிஷ்டிதான் பிரதிஷ்டதக வியதமானோ நான் அவ்யதமானோ நக அபிசித்யதி யாவத் சித்தஸ்ய கதம் தத்ர அஸ்ய யதா காமச்சாரக பவதி யச்சித்தம் பிரம்மேத்யுபாஸ்தே பாஸ்தே அஸ்தி பகவன் சித்தாத் பூயக இதி சித்தாத் வாவ பூயஸ்தீதி தன்மே பகவான் பிரவீத்மீதி. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? சித்தம். 5வது ஸ்டெப் சித்தம். சித்தம்னு நமக்கு என்ன தெரியும்? ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஹவுஸ் நம்ம படிச்சிருக்கோம். இங்கு அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள கூடாது. சித்தம்னா இங்க என்ன சொல்றாரு பகவான்? என்ன அர்த்தத்துல ஈஸ்வரன் சொல்றாரு? ஆக்சுவலா சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமான மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி நாம முதல்ல நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தையா இருக்கறனால ந இதி அதை அல்லன்னு நெகேட் பண்ணிட்டு இங்க என்ன சொல்றாரு. சித்தம் பாத்தீங்கன்னா இங்க குறிக்கிறது 2 மீனிங் நாம இங்க எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்துங்க சரியாக புரிந்து கொள்ளுதல், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். எப்போ? சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொள்ளுதல், அவேர்னஸ் ஆஃப் திங்ஸ் சரௌண்டிங். அப்போ டே டு டே லைஃப்ல நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வீட்டுல வருது அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வருது அல்லது உறவுக்குள்ள வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் சித்தத்துல கரெக்டான சக்தி இல்லாதவர்கள் அவங்களுக்கு அவங்களே பிரச்சனை கிரியேட் பண்ணிக்குவாங்க. வேற யாருமே தேவையில்லை. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் அதை இவங்களால சரியா புரிந்து கொள்ள முடியாது. இவங்கனாலையும் கரெக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஆனா 4 டிகிரி பேருக்கு பின்னால் வச்சிருப்பாங்க. தட் டசன்ட் மேட்டர். பேருக்கு பின்னால் 4 டிகிரி இருக்கும். பிஹெச்டி 4 பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அது வேறங்க, இது வேற. நோபல் பிரைஸ் வாங்குறது வேற, சயின்டிஸ்ட் ஆகுறது வேற, இது வேற. இந்த கதையே வேற. நோபல் பிரைஸ் வாங்கல சந்தோஷமா இருக்கிறாங்க. நோபல் பிரைஸ் வாங்கிட்டு நீங்க பேசுறதுல கரெக்டாவா புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அந்த ஃபீல்ட்ல எக்ஸல் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க இந்த மென்டல் மெச்சூரிட்டிக்கு வந்தா மட்டும்தான் they can have a happy life. இல்லைன்னா they cannot have a happy life. The 4 degrees cannot give the happy life. The job cannot give the happy. பாக்குறமா இல்லையா? என்ன ஜாப் இருந்தா எல்லாரும் ஹாப்பியாவா இருக்காங்க. சோ இது வேற, அது வேற. இப்போ ஏன் பிரச்சனை? இந்த சித்தத்துல சக்தி, சித்தத்தினுடைய சக்திய வளர்த்தி கொள்ளாததான் சொல்ல முடியும். இறைவன் வந்து சித்தம்ங்கிற அந்த சக்திய அது என்ன சொல்ல, சித்தம்னு என்னது? சரியாக புரிந்து கொள்ளுதல். சூழ்நிலையில், அதாவது டெபினிஷன் கொடுப்பாரு சங்கராச்சாரியார், பிராப்த கால, பக்கா டெபினிஷன். சித்தம்னா என்ன? பிராப்த கால அப்படின்னு என்ன? இப்ப நமக்கு ஒரு அமைந்த சூழ்நிலையில் ஒரு செகண்ட் நமக்கு என்ன அமைஞ்சிட்டே இருக்குது? சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா? 8 மணிக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு வீட்டுல, 9 மணிக்கு ஒண்ணு இருக்கும், 10 மணிக்கு ஒண்ணு இருக்கும். ஒரு பக்கம் போறீங்க 11 மணிக்கு ஒண்ணு, 12 மணிக்கு ஒண்ணு. சூழ்நிலை என்ன ஆகிட்டே இருக்கு உங்களை சுத்தி? மாறிக்கொண்டே இருக்கிறதா? பிராப்த கால. அந்த அந்த அமைந்த சூழ்நிலையில் அல்லது கிடைத்த சூழ்நிலையில் போய் நிக்கிறீங்க நடுவுல. உங்களை சுத்தி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுல அனுரூப, அடுத்த வார்டு என்ன போடுறாரு? அனுரூப, சரியாக. போதவத்வம், போதனா, புரிந்து கொள்ளுதல். உன்னை சுற்றி புரியுதுங்களா? இப்ப சித்தம் என்னன்னு? என்னை சுற்றி ஒரு சூழ்நிலை மாறி மாறி அமைஞ்சுக்கிட்டேதான் இருக்கும் த்ரூஅவுட் மை டெத். போன செகண்ட் அமைஞ்ச சூழ்நிலை இப்ப இருக்காது. இப்ப இருக்கிற சூழ்நிலை அடுத்த நிமிஷத்துக்கு இருக்காது. இதை முதல்ல அந்த இடத்த முதல்ல பிடிக்கணும். ஏன்னா அப்பதான் சித்தங்களோட புரியும். சோ சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் போது இப்ப நான் பாட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கேன். ஒருத்தர் கூப்பிட்டு பேசுறாங்க, ஒரு வார்த்தை சொன்னா சூழ்நிலை உடனே மாறிடும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எழுதிட்டு இருந்தேன். இப்ப அவங்க கூப்பிட்டு ஒண்ணு சொல்றாங்கன்னா என்ன ஆகுது? டக்குன்னு சூழ்நிலை மாறும். அப்ப இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு சொல்றாங்க, அப்ப இன்னொரு சூழ்நிலை. 2 பேரும் போயிடுறாங்க. நீங்க பாருங்க, பேசிட்டு இருந்த சூழ்நிலையில இருந்து இப்ப அவங்க இன்னும் போயிட்டாங்கன்னா பேசாத சூழ்நிலை வருது. புரியுதுங்களா? இப்போ எழுதிட்டு இருந்த சூழ்நிலை
ஒருவர் வந்து பேசுற சூழ்நிலை மாறுது. இன்னொருத்தர் வந்து பேசும்போது ஒரு சூழ்நிலை. 2 பேரும் பேசாம போனதுக்கு அப்புறம் என்னது? மறுபடியும் எழுதாத, பேசாத ஒரு சூழ்நிலை எண்ணமற்று இருக்கும் அப்போ. அப்ப திருப்பி நம்ம ஒரு ஒரு சங்கல்பமா ஒரு போய் சமைக்கலாம். அப்படிங்கும்போது எந்திரிச்சு போய் பொருள் எடுக்கும்போது சூழ்நிலை மாறும். இப்படி வாழ்க்கையில ஒரு செகண்ட் என்ன மாறிட்டு இருக்குது? சூழ்நிலை ஒரு செகண்டும் மாறுது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலை மாறும்போது, அலர்ட்னஸ்ன்னு சொல்லலாம். அந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளுதல் தான் இப்ப என்னது? சித்தம். புரியுதுங்களா? பிராப்த கால அனுரூப போத வத்துவம். அந்த சூழ்நிலையை சரியாக புரிந்து கொள்ளுதல். அத விட அட்வான்ஸ்டு இன்னொரு சித்தம்ங்கிறக்கு மீனிங் நாம எடுத்துக்கிட்டோம்னா, கடந்தது கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களை வைத்து வரப்போவதை அறிதல். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. பாருங்க நான் சொல்லும்போது எங்க நம்ம லேக்கான அப்புறம் தெரியும். அதாவது கடந்த காலத்துல ஒரு சூழ்நிலை அமைஞ்சுதா? லாஸ்ட் மினிட் ஒரு சூழ்நிலை. அத வச்சு அடுத்த சூழ்நிலை இப்படித்தான் அமையும்னு கண்டுபிடிக்கிறது. ஒரு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையை கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட். இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சித்தம். 2வது சித்தம் என்னன்னா, போன சூழ்நிலை லாஸ்ட் சூழ்நிலை 10 ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால, அல்லது ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னால, அல்லது ஒரு நாளைக்கு முன்னால, அல்லது 2 நாளைக்கு முன்னால, அல்லது 3 மாசத்துக்கு முன்னால, ஒரு சூழ்நிலையில ஒண்ணு நம்ப புரிஞ்சு வச்சிருப்போம். சூழ்நிலை கரெக்ட்டா புரிஞ்சு வச்சா மட்டும் பத்தாது. அத வச்சு, இனிமேல் இந்த சூழ்நிலை இப்படித்தான் வரும்ன்னு கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா புரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, என்னங்க கச்சக்கா முச்சக்காங்கிறீங்க? ஒண்ணும் வேண்டாம். இப்ப நம்ம காலையில அனுபவத்துல சொல்றேன். இப்ப காலையில நம்ம 4 மணிக்கு யோகா ஸ்டார்ட் ஆரம்பிக்குதுன்னா, நம்ம 3 மணிக்கு எந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சா தான் 4 மணிக்கு பண்ணும்போது உங்களுக்கு குளிச்சு எல்லாம் முடிச்சா தான், அந்த யோகா வந்து அந்த கரெக்ட்டா ஈஸியா பண்ண முடியும். நீங்க காலை கடல் முடிக்காம வந்து உட்கார்ந்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு யோகாவே பண்ணவே முடியாது. ஏன்னா வயிறு ஃபுல்லா லோடு. என்னத்த போய் பண்றது? பண்ணுவோம். ஆனா அது ஒரு என்ஜாய்மென்ட் இருக்காது. ஆச்சா? அப்ப நாம என்ன பண்ணணும் நைட்டு, அதுக்கு தகுந்த உணவை அந்த காலத்துல எடுத்துறணும். லைட்டான ஃபுட்டு 8 மணி, 7 மணிக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்டின்னா, அந்த அன்னைக்கு பாருங்க 7 மணிக்கே சாப்ட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டா பழமா, மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் சாப்பாடு. அந்த மாரி எது நம்ம அத எடுத்து கரெக்ட்டான ஃபுட். சாத்வீகமான ஒரு உணவு. நீங்க ஒரு 6:30 மணிக்கு, 7 மணிக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டு எடுத்துட்டீங்க அப்டின்னா, எனஃப் டைம் ஃபார் டைஜெஷன். அப்புறம் எந்திரிச்சு நேரத்துல எந்திரிச்சு இப்ப நம்ம 4 மணினா 3 மணி வகுப்புக்கு எந்திரிச்சோம்னா, கண்டிப்பா எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4 மணிக்கு கரெக்ட்டா வந்து உட்காந்துக்கலாம். 3:45க்கு எந்திரிச்சா, ஒண்ணும் பண்ண முடியாது. சோ, அதுக்காக என்ன பண்றோம், கொஞ்சம் நேரத்த எந்திச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு, குளிச்சுட்டு வந்து உட்கார். அப்ப நல்லா பண்றோம். இது ஒரு நாள் பார்க்குறோம். இப்படி செஞ்சா கரெக்ட்டா வருதுங்க கண்டுபிடிச்சிடலாம். சில நாள் கஷ்டப்பட்டுருப்போம். ஏன் கஷ்டம்னு தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் இத பண்ணோனே, இது இப்படி இருந்தா காலையில இப்படி பண்ணலாம். சூழ்நிலைகளை சரியாக ஜட்ஜ்மென்ட் பண்ணிக்கிறது. இது சித்தம். அப்போ என்ன பண்ணுவோம் இனிமேல் அடுத்த இந்த அறிவு பெற்றவுடன், நாளைக்கு யோகா கிளாஸ் போறதா இருந்தாலும், ஒரு ஒரு கடந்த காலத்தில் நடந்ததை வைத்து, நாளைக்கு நாளான்னைக்கு யோகா கிளாஸ் போறதா இருந்தாலும், முதல் அன்னைக்கு இந்த மாரி சாப்ட்டு, இந்த மாரி நேரத்துல எந்திரிச்சு காலை கடன்ல முடிச்சோம் நல்லா பண்ணலான்னு அந்த அந்த அறிவு வருது பாருங்க. நெறைய பேத்துக்கு அறிவு இருக்கும். ஆனா ஒரு லெதார்ஜிக்ல விட்டுறோம். அந்த அறிவை செயல்படுத்துகிற சக்தி. என்னதான் ஆனாலும் 7 மணிக்கு மேல நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா காலையில யோகா கிளாஸ். ஏன் காரணம் என்ன? காலையில யோகா கிளாஸ் இருக்கு. இந்த அறிவு இருக்கு பார்த்தீங்களா? சித்தம். ஏன்னா புரொஃபவுண்ட் வேர்ட் இது. சித்தம் நாம எவ்வளவோ வேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். கடந்த காலத்தை வைத்து எனக்கு நேத்து சாப்பிட்டு ஒண்ணு அலர்ஜி ஆயிருக்கும். அப்போ இத சாப்பிட்டா மறுபடியும் அலர்ஜி வரும்ன்னு புரிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது. நாளையும் அதாவது நாளையும் இதே போல தான். இன்னைக்கு என்ன நடக்குதோ, அதே தான் நாளைக்கும் வரும் என்ற அனுபவ பாடம். அதாவது அனுபவத்த வச்சு ஒரு ஞானத்தை பெறுதல். அதுதான் சித்தம். அனுபவ பாடம் சித்தம். இது யாரும் வந்து நம்ம உடல பத்தி அதனால நம்ம உடல் எடுத்துக்கிட்டேன். இது வேற யாரோ வந்து நமக்கு சொல்லிக் குடுக்குறது இல்ல. அனுபவ பாடம். இது பாருங்க,
இந்த அனுபவத்துக்கும் வயதும் வயதானவர்களுக்கெல்லாம் இந்த அறிவு இருக்குமான்னு கேட்டா இருப்பது இல்லை. வயதும் ஞானமும் சேர்ந்து போகாதது சித்தம் இல்லாதவர்களுக்கு. வயதும் ஞானமும் அனுபவ பாடமும் வயதும் சேர்ந்து போவது இல்லை, இல்லவே இல்லை. யாருக்கு? சித்தம் இல்லாதவர்களுக்கு வயதும் அனுபவ பாடம் என்ன ஆகுறது இல்ல, சேர்ந்து போறது இல்ல. எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு 4 நாள் வயித்த புடுங்கி எல்லா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஒரு மாசம் வேண்டாம். ஒரு 2 வாரம் ஆகட்டும். எல்லாம் மறந்துட்டு, திருப்பி அதே கடையில போயி, அதே ஃபுட்ட வாங்கி சாப்பிடுறத நம்ம பார்க்கிறோமா? இல்லையா? ஏன்டா டேய் உனக்கு அறிவு இல்லையாடா? அப்பத்தானே போன தடவ சித்தம் வேலை செய்யலின்னா, அவங்கலாம் அப்படித்தான் இருப்பாங்க. எத்தன அனுபவிச்சாலும், அதெல்லாம் ஒரு காலத்தின் போக்குல மறந்துர்றது. திருப்பி அத அனுபவ பாடத்த வச்சு மெமரியில வச்சுக்கிறது இல்ல. உட்றது. உட்டுட்டு மறுபடியும் வாங்கி மறுபடியும் அனுபவிக்கிறது. சரி அதுக்கப்புறம் 2வது தடவ தான் அனுபவிக்கிறாங்களே, மறுபடியும் வாங்காம இருக்காங்கன்னு நெனைக்கிறீங்களா? அப்ப காலம் வேணா எச்சாகும். 15 நாள், 1 மாசமே 2, 3 மாசம் ஆனதுக்கப்புறம் சுத்தமா எல்லாம் மறந்துற வேண்டியது. மறந்துட்டு திருப்பி என்ன வேண்டியது? அதையே வாங்கி, அதையே கஷ்டப்பட்டு. நம்ம உலகத்துல வீட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் அந்த மாரி தான் இருக்கிறோம். அனுபவ பாடம் வந்தோனே, நம்ம அப்படியே மாஸ்டர் ஆயிடுறோமா என்ன? அதுதான் சித்தம், அச்சித்தம்னு சொல்றது இதுக்கு பேரு. அதாவது இந்த சக்தி இல்லைன்னா அச்சித்தம். சூழ்நிலைகளை சரியாக பொருள்படுத்துதல். இத சாப்பிட்டா இப்படி ஆகுதுன்னு சூழ்நிலையை சரியாக பொருள்படுத்துதல். ஆச்சுங்களா? இப்போ இந்த மந்திரத்துல பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு பகவான் ஒரு கற்பனைய 2 ஆள கொண்டு வராரு. பியூட்டிஃபுல்லான இடங்க. என்ன சொல்றாரு? அதாவது வேதாந்தத்தை எடுத்துக்கிறார். எக்ஸாம்பிளுக்கு வேதாந்தத்தை எடுத்துக்கிறார். இப்ப ஒருத்தரு வேதாந்தம் படிக்கிறாங்க. ஒரு 20, 25 வருஷம் படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா உபனிஷத்தும் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா பகுன்னு ஒரு வேர்ட் போடுறாரு. மந்திரத்துல வருது. பகுவித்து, அல்பவித்து, பகுவித்து. 2 பேத்த கம்பேர் பண்றாரு. பகுவித்துனாங்க நெறைய உபனிஷத்துக்கள், கீதா மூலம், கீதா பாஷ்யம், பிரஸ்தான திரயம் முடிச்சாச்சு. 20 இயர்ஸ் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பகுவித் அவங்கலாம். அப்படி இருந்தும் அந்த சாரத்தை எடுக்காதவர்கள். உபனிஷத்தினுடைய சாரம் என்ன? நீங்க ஒரு லைன் குடுத்தீங்கன்னா, அழகா இன்டர்பிரட் பண்ணி, அழகா பொருள் குடுத்து விடுவார்கள். இந்த உபனிஷத்துல கோட் பண்ண தெரியும். அந்த உபனிஷத்துல அது கொட்டேஷன் அப்படியே வாயில நுனி நாக்குல கொட்டேஷன் இருக்கும். எந்த சப்ஜெக்ட்ட குடுத்தாலும் அத பத்தி பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சப்ஜெக்ட் குடுத்தாலும் பேசுவாங்க. நுனி நாக்குல கொட்டேஷன் வரும். இந்த இந்த உபனிஷத்துல அது வருது, பகவத்கீதையில இது வருது, அது வருது, இது வருது. சான்ஸ்கிரிட்லயே கொட்டேஷன். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் வெல் வெர்ஸ்ட், கிராமர் வெல் வெர்ஸ்ட், லெட்டர்ஸ் வெல் வெர்ஸ்ட், புரொனன்சியேஷன் வெல் வெர்ஸ்ட். எல்லாம் வெல் வெர்ஸ்டா இருக்கும். எல்லாம் பகுவித்து. அதான். ஆனா, அந்த உபனிஷத்துடைய சாரத்தை எக்ஸ்ட்ராக்ட்ட புரிந்து கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். நீங்க கண்டே பிடிக்க முடியாது. எப்ப தெரியுங்களா கண்டுபிடிக்கலாம்? அவங்க கிளாஸ் எடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொல்றாரு இறைவன்? அதாவது வெறும் கிரந்தம், ஸ்மிருதி தெரிந்து வைத்திருப்பார்கள். ஆனா, சரியாக புரிந்து கொள்ளாமல் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் தட் உபனிஷத்துன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிரிட்ன்னு ஒண்ணு இருக்கும். அத புடிக்காம, வெறும் வேர்ட்ஸ், மீனிங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது. எத புடிக்காம? ஸ்பிரிட்ட புடிக்கணும் மொத. அது புடிக்கலைன்னா, இந்த சூழ்நிலையை அதாவது நீங்க எத்தன படிச்சிருந்தாலும், வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும்போது, டக்குன்னு அந்த படித்தத இங்க லிங்க் பண்ண தெரியாது அவங்களுக்கு. வாழ்க்கை வேற ஒரு தண்டவாளம் ஓடிக்கிட்டு இருக்கும். ரயில் தண்டவாளம் மாரி. படிச்சது ஒரு தண்டவாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க நேர்லயே பார்க்கலாம். படிச்சது ஒரு தண்டவாளத்துல ஓடிட்டு இருக்கும். ஒண்ணும் வேண்டாம். தமகா, இந்திரிய அடக்கம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நானே ஒரு வகுப்பு கேட்டேன். இந்திரிய இறைவன் அந்த இடத்துல இந்திரிய அடக்கத்த தான் முக்கியத்துவம் சொல்லி சொல்றாரு. எல்லாம் அதுல இருக்கிற வேர்ட் எல்லாம் அழகா மீனிங் எல்லாம் எடுத்து குடுத்து கம்ப்ளீட் பண்ணிர்றாங்க. அதனுடைய தன்னுடைய அதனுடைய சாரத்த சொல்ல வரும்போது, என்ன சொல்றாங்க? இந்த அளவுக்கு நம்ம இந்திரிய அடக்கத்தோட இருக்க முடியாது. முடிஞ்சு போச்சா? அவசியம் இல்ல. அது
என்ன அர்த்தம்? அந்த சாரத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளலேன்னு அர்த்தம். அந்த ஸ்பிரிட்ட புரிஞ்சுக்கலீன்னு அர்த்தம். இப்ப அவரு என்ன சொல்றாரு, அந்த மாரி ஸ்பிரிட்ட புரிஞ்சுக்காம பகுவித்து, அத படிச்சுட்டேன், இத படிச்சேன் அவர் என்னவா இருக்கலாம்? வித்வான். அவங்களுக்கு என்ன பேர் குடுக்குறாங்க? வித்வான். எத்தன படிச்சதுனால வித்வானாக இருந்தாலும், அவங்க வகுப்பெடுத்தா, சிஷ்யர்கள் இவ்ளோ கத்திருக்காங்கங்கறக்காக வந்து உட்கார்ந்து படிக்க வரமாட்டாங்க. இதை இறைவன் சொல்றார். நான் சொல்லல. நெறைய படிச்சுட்டேங்கிற ஒரே இவர் நெறைய படிச்சிருக்கார். அப்படிங்கிறக்காக வந்து ஸ்டூடண்ட்ஸ் அங்க உட்கார்ந்து அவங்ககிட்ட படிக்க, ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா அந்த கரும்பு இருக்கு ஏன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப கரும்பு இருக்கு. கரும்பில் இருக்கிற ஜூஸ எடுத்துட்டு சக்கைய தூக்கி போட்டுறலாம். இது சக்கைங்கிறது சப்த ஞானங்க. ஜூஸ்ங்கிறது எக்ஸ்ட்ராக்ட். அதான் ஸ்பிரிட்டுங்கிறது. கரும்பு எதுக்குங்க சாப்பிடுறது? சக்கைக்கா. அதுல இருக்கிற சாரம். அதான் ஸ்பிரிட்டுங்கிறது. இவங்க என்ன பண்றது? அந்த சாரத்த விட்டுட்டு எத புடிச்சுக்கிறாங்க? சக்கைய புடிச்சுக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம். ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த ஸ்பிரிட்ட விட்டுட்டு, அந்த சக்கைய புடிச்சுக்கிறது. சப்தங்கள், அர்த்தங்கள், அது கொட்டேஷன் அது வருது, இது வருது. ஆனா என்ன லேக் ஆயிருக்கு அங்க அவங்களுக்கு? ஸ்பிரிட்டு. அப்படி படிச்ச அப்படி படிச்சவங்க 25 வருஷம் படிச்சு கிளாஸ் எடுத்தாலும், சிஷ்யர்கள் வந்து உட்கார மாட்டார்கள். அவங்கனால ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பிரிட் இல்லாம எதையா தான் நடத்திட்டு இருப்பாங்க. சக்கைய தான் நடத்திட்டு இருப்பாங்க. எத்தன நாள் சிஷ்யன் உட்கார்ந்திருப்பான். ஆப்போசிட் இன்னொரு கேரக்டர் சொல்றாரு. இன்னொருத்தன் அல்பவித்துங்கிறாரு. இதெல்லாம் மந்திரத்துல வர்றதுங்க. நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றேன். அல்பவித்துன்னா, இப்ப அவரு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 உபனிஷத் தான் படிச்சிருப்பாரு. ஒரு ர ஒரு பகவத்கீதை மூலம் தான் முடிச்சிருப்பாரு. இன்னும் பாஷ்யம் ஒரு கொஞ்சம் படிச்சிருப்பாரு. எல்லா முண்டக்கோ பாஷ்யம், தைத்திரிய பாஷ்யம் ஒரு அல்ப வித்து. கற்றதில் அவர விட கம்பேரிட்டிவ் இவரு கம்மி. ஆனா, அந்த ஸ்பிரிட்ட புடிச்சவரு, அந்த ஜூஸ எடுத்தவரு, அவரு நடத்துனாங்கறா, அவரு கம்மியா படிச்சிருக்காருங்கறக்காக, ஸ்டூடண்ட்ஸ் அவங்கள அவாய்ட் பண்ண மாட்டாங்க. இவரு நெறையா படிச்சிருக்கிறாங்கறக்காக, நெறையா வருஷம் படிச்சிருக்காரு. நெறையா விஷயங்கள் கத்து வச்சிருக்காரு. அப்படிங்கிறக்காக நெறையா ஸ்டூடண்ட்டும், இவரு வந்து 4 உபனிஷத்து தான் படிச்சிருக்காரு. இப்பத்தான் என்ன படிச்சுட்டு வேற இருக்கிறாரு. அப்படிங்கிறக்காக இவங்க கிட்ட ஸ்டூடண்ட் வராமையும் இருக்க மாட்டார்கள். ஸ்டூடண்ட்ஸ் லவ் டு கோ டு தட் அல்பவித் ஒன்லிங்குது சாஸ்திரம். அங்க தான் போய் படிக்கணும்னு நெனைப்பாங்க. இங்க படிக்கணும்னு ஏன்னா, அந்த சாரம் டீச்சிங்ல மாறுபட்டுருங்க. ஏன் அந்த ஸ்டூடண்ட் செலக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங்ல மாறுபட்டுரும். அதாவது என்ன விஷயங்கள் சொன்னாலும், அத அந்த லாங்குவேஜ் அந்த அவங்க நமக்குண்டான ஒரு லாங்குவேஜ்ல, நமக்குண்டான உதாரணத்த, சாரத்த புடிச்சுக்கணும். அந்த சாரத்த புடிச்சவங்க எப்படி நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த எந்த லாங்குவேஜ்ல பேசுனா போய் சேருமோ, அந்த லாங்குவேஜ்ல அந்த சாரத்த அவங்களுக்கு உண்டான உதாரணங்களை கொடுத்து, புரிய வைக்கிறதுல வல்லவங்களா இருப்பாங்க. யாரு? அந்த சாரத்த புடிச்சவங்க. சாரத்த புடிக்காதவங்க, சக்கை மட்டும் புடிச்சவங்க, ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாரி இருக்கும். தட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். அது ஸ்டூடண்ட் கண்டுபிடிச்சுருவான். நீங்க ஸ்டூடண்ட்ல லேசா எடை போட்றாதீங்க. ஏன்னா, அவனுக்கு வெறும் அந்த மனப்பாடம் பண்ணி அந்த விஷயத்த கக்கறதுங்கிறது வேற. சாரத்த புரிஞ்சுட்டு அவன் தன்னுடைய ஓன் லாங்குவேஜ்ல, தன்னுடைய ஓன் எக்ஸாம்பிள் ஏன்னா சிஷ்யர்கள் எப்படி உட்கார்ந்திருக்காங்களோ, 10 வயசுல உட்கார்ந்திருந்தா, ஒரே சப்ஜெக்ட்ட அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும் அவங்கனால. 20 வயசு ஸ்டூடண்ட் உட்கார்ந்திருந்தாலும் அதே விஷயம் ஒண்ணு. 10 வயசுக்கும் கொண்டு சேர்த்த முடியும். 20 வயசுக்கும் கொண்டு சேர்த்த முடியும். 40 வயசுக்கும் கொண்டு சேர்த்த முடியும். 60 வயசுக்கும் கொண்டு அவங்க சேர்த்திருவாங்க. ஈஸியா பண்ணிருவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட என்ன இருக்குது? சாரம் இருக்கு. ஸ்பிரிட் இருக்கு. 100 யாரு இவங்கலாம்? சித்தம் கரெக்ட்டா சித்தம் இருப்பவர்கள் அதுவும். சாஸ்திரம் வந்து கரெக்ட்டா வேலை சித்தம் இருப்பவர்கள் வில் பி லைக் திஸ். அச்சித்தகங்குது. சித்தம் இல்லாதவர்கள் இப்படி இருப்பாங்க. 2 கேரக்டர் சொன்னேன் பார்த்தீங்களா? அல்பவித்து. அது சித்தத்தோடு இருப்பவங்க அல்பவித்து. சித்தம் இல்லாதவர்கள் என்ன சித்தம் இல்லாதவனே போடுது சாஸ்திரம். இந்த சித்தம்ங்கிறது இல்லாதவர்கள் ஜஸ்ட் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க பாருங்க, அவங்க எடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டைப் ஆஃப் ஏஜ் குரூப்க்கு தான் நடத்த தெரியும் அவங்கனால. அதுவுமே கிறிஸ்டியன் ஏதோ கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்தாலும், அவங்களால பிளெக்சிபிள் ஆக முடியாது.
எந்த ஏஜுக்கும் எடுக்க முடியுங்கிற அந்த பிளெக்சிபிலிட்டி அவங்களால எந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இப்ப ஒரு 10 பேர் வந்து யார் உட்கார்றா? கூலி வேலை செய்றவங்க அந்த பேர் உட்கார்ந்தாலும் வச்சுங்களேன், இவரு எடுத்துருவாரு. யாரு? சித்தம் இருக்கிறவரு எடுத்துருவாரு. அவங்களுக்கு எப்படி கொண்டு போய் ஏன்னா அங்க தான் சாரம் இருக்கே. அது அவங்களுக்கு புரியிற மாரி கொண்டு போனா போதும். இங்க சாரம் இல்லாம வெறும் சத்தம் மட்டும் இருக்கிறதுனால, அவங்கனால அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளுக்கே என்ன பண்ண முடியாது? ஒழுங்கா சேர்த்த முடியாதுங்கும்போது, அடுத்த லெவலுக்குலாம் அவங்கனால போகவே முடியாது. அதாவது இறங்கி வர தெரியாது. அதத்தான் சொல்லுவோம். அவங்க அவரு அவரு அந்த லெவல் விட்டு இறங்கி நடத்த தெரியலங்கிறோம் இல்லையா? இதுதான் பிரச்சனை. என்ன இல்ல அவங்களுக்கு? சித்தம் இல்ல. இது வந்து ஆள வச்சுலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீங்க 20 வருஷம் படிச்சுட்டாங்க. அவங்க வந்து 10 உபநிஷத்து முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் என்னது பாஷைய எல்லாம் முண்டக்கா தைத்து எல்லா பாஷையும் முடிச்சுட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக சித்தம் இருக்குன்னோ, கொஞ்சம் தான் படிச்சிருக்காங்கறதுக்காக சித்தம் இல்லைன்னு முடிவு பண்ணிறாதீங்க. முடிவு பண்ண முடியாதுங்குது. சித்தம் இல்லாதவன் அடுத்து சொல்லுது. சித்தம் இல்லாதவன் சித்தம் இல்லாதவன் இருப்பது வேஸ்ட்டு. வேஸ்ட்டுங்குது. அஸ்தி நாஸ்தி. அவன் உண்மையில் இல்லாதவன். எல்லா விஷயங்களையும் அதாவது டாங்கி சப்தங்களை தூக்கிக் கொண்டு சுமந்து கொண்டிருக்கிற ஒரு கழுதைங்குது. வெறும் சப்தங்கள உள்ள வச்சுக்கிட்டு, அதோட எக்ஸ்ட்ராக்ட் புரியாம இருக்கும்போது, யூ ஆர் அ டாங்கி லோடு கேரியர். தூக்கிட்டு போவ. அவ்வளவுதான். ஆனா அவருனால பண்ண முடியாதுங்கிறத அழகா ரொம்ப முக்கியமா ஒரு ஒரு வேர்ட் பாருங்க எப்படி இறக்குறாருன்னு இறைவன். மீனிங் குடுக்குறேன். அப்படியே மீனிங் இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போகும். அப்படியே சொல்ல சொல்ல சொல்லிட்டு வரலாம். சித்தம் பாவ சங்கல்பாத் பூயக. சங்கல்பத்தை விட நிச்சயமாக எது உயர்ந்தது? சித்தம். சித்தம் பாவ சங்கல்பம் சங்கல்பாத் சித்தம் வை பாவன இண்டீட் சங்கல்பாத் பூயக. சங்கல்பத்தை விட நிச்சயமாக சித்தம்னே போடு. சித்தம் உயர்ந்தது. யதாவை சேத்தயத்தே அத. யதானா எப்பொழுது, வைன இண்டீட் சித்தம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுன்னு அர்த்தம். எப்பொழுது சித்தம் ஏற்படுகிறதோ அந்த சித்த அஸ்தி இருக்குதோ சங்கல்பய சங்கல்பயத்தே அத. அவன் சங்கல்பத்தை மேற்கொள்கிறான். அந்த சித்தம் இருக்கிறவன் தான் சங்கல்பத்தை மேற்கொள்கிறான். ஒரு பிசினஸே பண்றாங்க அப்படின்னா, என்ன டைப் ஆஃப் லேபர், எந்த மாரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அந்த சாரம் ஆஃப் தட் பிசினஸ புரிஞ்சுக்கிறது. எக்ஸ்ட்ராக்ட். அந்த ஸ்பிரிட் ஆஃப் தட் பிசினஸ் எங்க இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அதெல்லாம் அது தெரிஞ்சு ஆரம்பிச்ச பிசினஸ் என்னைக்கு லாஸ் ஆகாது. பிளஸ், மைனஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு அதனோட ஸ்பிரிட் ஆஃப் தட் பிசினஸ்ன்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்கிறவன் எங்கேயோ போயிட்டே போயிட்டே இருப்பான். எல்லாரும் தோத்து போனாலும் அவன் போயிட்டே இருப்பான். பிசினஸ் எடுத்துக்கலாம். நீங்க வேதாந்தத்திலயும் என்னென்ன சாதனா நமக்கு தேவை, நமக்கு இன்னும் என்ன லேக்கிங்கு அப்படின்னு தெரிஞ்சு, அத கத்துக்கணுங்கிறவன் என்ன பண்ணிட்டே இருப்பான்? சித்தம் இருக்குன்னு அர்த்தம். சித்தம் இருந்தா அவன் என்ன கண்டுபிடிச்சுருவான்? எனக்கு இதெல்லாம் இருக்கு. எனக்கு இதெல்லாம் இல்ல. நான் இதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். ஏன்னா யார வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு ஜெனரலா சொன்னேன். இந்த மாரி பிசினஸ்லயும் சரி, ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்டும் சரி, எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல 60% தெரியும். 40% தெரியாது. அது கண்டுபிடிக்கிறான் பார்த்தீங்களா? அவன் தான் அடுத்த பரீட்சையில 100க்கு 100 வாங்குவான். நெறைய குழந்தைங்க என்னன்னா 60 தான் தெரியும். ஆனா என்ன நெனச்சுக்கும்? எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் சித்தம் அங்கு இல்லை. புரியுதுங்களா? சித்தம் இல்லைன்னா அவன் அப்படித்தான் பேசுவான். 50 தான் தெரியும். 60 தான் தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சுக்குவான்? எல்லாம் தெரியும். ஒரு ஒரு குழந்தைங்க 90 தெரிஞ்சு வச்சிருக்கும். ஆனா என்னத்துக்கு பயப்படும்? எனக்கு எதுவுமே தெரியல. அங்கேயும் சித்தம் இல்ல. ஐக்யூ இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் சித்தம். இட் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஐக்யூ. 99 தெரிஞ்சு வச்சிருப்பான். ஆனா என்னன்னு அவன் அவனுக்குள்ள ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவான் அவன. எனக்கு எதுவும் தெரியாது.
அங்க என்ன இல்ல. மெமரி பவர் எல்லாம் இருக்குதுங்க. கிராஸ்பிங் எல்லாம் இருக்கு. ஆனா அங்க என்ன இல்ல? சித்தம் இல்லைன்னு. சரியாக தன்னுடைய மனதில், புத்தியில் எது சரியாக பதிந்து வச்சிருக்கிறன்னு அவனுக்கு தெரியுறது இல்ல. இது எது இல்லைன்னா தெரியறது இல்ல. இததான் இருக்குதுன்னா தெரியறது இல்ல. அத சரியாக புரிந்து கொள். மனதினுடைய சூழ்நிலையை முதல்ல சொன்னா, சூழ்நிலைகளை சரியா மனது என்னது ஒரு சூழ்நிலை தானே? மனதில் இருக்கிற சூழ்நிலையை, புத்தியில் இருக்கிற கெப்பாசிட்டியை, புத்தியில் இருக்கிற விஷயத்தை, எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது. அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். யாருக்கு சித்தம் இல்லாத. சங்கல்பியத்தே அத. சங்கல்பத்தை அவன் மேற்கொள்கிறான். எப்ப சித்தம் இருந்தால்தான் அவன் எங்க வர்றான்? சங்கல்பத்துக்கே வருவான். சங்கல்பன ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் தான் என்னது மனசு எத்தியாத்த எப்படி இறங்கிட்டே வர்றது. அவன் தான் ஆசை கொள்வான். 60% படிச்சுட்டேன். இன்னும் 40% படிக்கல. இச்சை படிக்கணும்னு அவனுக்கு என்ன வரும்? இச்சை. இல்லைன்னா உட்கார மாட்டான். என்ன விரட்டினாலும் உட்காரானா உட்கார மாட்டான். இவன் தான் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐ நோ எவ்ரிதிங். அவனை புடிச்சு எங்க உட்கார வைக்கிறது? நாட் அட் ஆல் பாசிபிள். அதான் சொல்ல புத்திம்த சாரதி. புத்தி இருக்கணும். நான் எனக்கு இது தெரியும், எனக்கு இது தெரியாது. இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்ல. பிசினஸ் பண்றவங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் இது பொருந்தும். மனசு எத்தியாத்த. அப்ப அவனுக்கு என்ன தோணுதா? இச்சா தோணும். மனம்ல இங்க என்ன எடுத்துக்கணும்? இச்சா. இப்ப நீங்க சாண்டிங் எடுத்தீங்கன்னாவே, இத அப்படியே நீங்க கொண்டு வாங்க. ஏன்னா அவர் வந்து மந்திரத்துல தான் முடிக்கிறாரு. மந்திரத்துல இருந்து அவன் கர்மத்துக்கு வரான். அப்ப சாண்டிங்ல வந்தீங்கன்னா என்ன தெரியுது? சித்தம்னா என்னது? சரியாக புரிந்து கொள்ளுதல். சாண்டிங் பண்றத பத்தி சரியாக புரிந்து கொள்ளுதல். அப்பதான் அவனுக்கு என்ன வரும்? அத வந்து அது சங்கல்பமாக மாறும். நிச்சயம் பண்ணும். அதாவது ப்ராப்பர் ஜட்ஜ்மெண்ட் போட்டு, அப்புறம் அதுக்கு என்ன வரும் அவனுக்கு? இச்சை. மனசியதி அத. அவன் ஆசைப்படணும். சாண்டிங் கத்துக்கணும் அவன் ஆசைப்படணும். வேற ஒருத்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்தது வாச்சம். ஆசைப்பட்டாதான் என்ன வரும் வாயில இருந்து? வாக்கு. இந்திரியம் வேலை செய்யும். இல்லைன்னா நிறைய பேர் சொல்ல முடியாது. ஜி எனக்கு இது வராதுங்க ஜி. ஜி என் வாக்குல இதெல்லாம் வரமாட்டேங்குது ஜி. வாயில இதெல்லாம் வரமாட்டேங்குது ஜி. வாயில இதெல்லாம் வரமாட்டேங்குதுன்னு என்ன அர்த்தம்? மேல எல்லாம் லேகிங்னு அர்த்தம். ஆனா என்ன சொல்லுவோம்? இது வேற நான் வேற கேட்டு வேற ஆமான் வேற மண்டே வேற ஆட்டணும். என்ன பண்றது? தெரிஞ்சாலும் நீங்க சொன்னீங்கன்னா என்னதான் ஆயிடும்? அப்படிங்களா? ட்ரை பண்ணுங்க வந்துரும். ட்ரை பண்ணுங்க வந்துரும். நாக்கு மந்தமாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்ன பண்றது? அப்படித்தான் சொல்லி ஆகும். அது அங்க என்ன பிரச்சனைன்னு நீங்க வாய் திறக்கும்போது இங்க தெரிஞ்சு போயிரும். ஆனா என்னதான் சொல்லி ஆகணும். உனக்கு வந்து சித்தம் ஐயய்ய இவங்க என்னடா ஒரு புரியாத லாங்குவேஜ்ல பேசுறாங்க ஓடி போயிருவீங்க. அதனால என்ன சொல்லுவோம்? அப்படியா? கொஞ்ச நாள் சொல்லுங்க சரியா போயிரும். சோ வாச்சம் ஈரயத்தி வெளிப்படுகிறது. வாச்சம் வாக்கிந்திரியம் வெளிப்படும். தாம் தாமு தாம் உ நாம்னி ஈரயத்தி. அந்த வாக்குதான் என்ன வருது? மந்திரத்தை நாம்னின்னு அந்த இடத்துல மந்திரம் சாமானிய வாக்கு. மந்திரம்னா விசேஷ சப்தம். இறைவனுடைய சப்தமா இருக்கும்போது அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? மந்திரம்னு சொல்றோம். சாதாரண நம்ம பேசுறதுல சாதாரண வாக்கு வந்து நாம்னி. நாமம்னா மந்திரம் நம்ம பேசுற பேச்சு. அதுக்கு ஜென்ரலா விசேஷ சப்தம், சாமானிய சப்தம்ங்கிறது நாம்னி. நம்மள பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நாம்னி. சாதாரண சப்தம் பிளஸ் மந்திரம்னு என்னது? விசேஷ சப்தம். எது வரும்? ஏக்கம் பவதி. அவனுக்கு எல்லா ஏக்கம் பவத்தினாங்க எல்லா விசேஷ சப்தம் எதில் அடக்கம்? நாம்னியில் அடக்கம். மொத்தமா சப்தம். ஏக்கம் பவதி அதில் அடக்கம். எல்லா விசேஷம் எதில் அடக்கம்? நாம்னியில் அடக்கம். ஆல் விசேஷ சப்தசார் எங்கு அடக்கம்? நாம்னியில் அடக்கம். மந்திரேஷு கர்மாணி. அந்த மந்திரங்கள் மூலியமா தான் அடுத்து அங்க எங்க போறா? கர்மங்கள் தொடங்குகிறது. சாண்டிங் தொடங்குது. ஹோமம் தொடங்குது. எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்பதான் என்ன பண்ணுவான்? கர்மத்தில் இறங்குவான். சாண்டிங் அவன் செய்வான். அடுத்த மந்திரம் கர்மாணி. கர்மங்கள் மந்திரேஷிலிருந்து கர்மங்கள் ஆரம்பிக்கின்றன, தொடங்குகின்றன. தானி செகண்ட் மந்திரம். தானி ஹவா ஏதானி. இவை அனைத்தும். இவை அனைத்தும் எது? இப்ப நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அனைத்தும் அர்த்தம். தானி புரோனவுன் எதை குறிக்குது? வாக்கு. ஃபர்ஸ்ட் எது? நாம, வாக்கு, மனக, சித்த ஆசை, மனக, சங்கல்பம். இவை அனைத்தும்
அனைத்தும் ஏதானி சித்த ஏக்காய நாணி. ஏக்காயனன்னு அதில் சென்று ஒடுங்குகிறது. எல்லாமே எது எது நம்ம சொன்ன படிச்சிருப்ப எல்லாமே எதில் ஒடுங்க 5 ஸ்டெப்ல எல்லா ஸ்டெப் எங்க வந்து ஒடுங்குது இப்போ இதில் ஒடுங்குகிறது. ஃபர்ஸ்ட் வந்து வாக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்துன வாக்கு வராது. நாம, வாக்கு, மனம், சங்கல்பம் இவை அனைத்தும் இதில் அடங்காது. சித்தத்தில் ஏகாயனினா ஒன்றாகின, ஏக்கம்னா ஒன்றாகின பிரளயம் ஒடுங்குகிறது. சித்தாத்மானி, அதாவது சித்தம் சிருஷ்டி சித்த ரூபமாக இருக்கிறது. சித்தம்தான் பிரளயத்துக்கு காரணம், சித்தம்தான் சிருஷ்டிக்கு காரணம். இந்த பின்னால வர்றதெல்லாம் சிருஷ்டிக்கு இதுதான் காரணம். நாளைக்கு பிரளய காலத்துல எல்லாம் 1 பை 1 எங்கதான் போய் முடிய போகுது? எல்லாமே சித்தத்தில் போய் முடியும். சோ ஆத்மனிங்கனா சிருஷ்டி குறிக்குது, சித் ஆத்மனினா சிருஷ்டி, இந்த 4ம் ஏகாயினா அதுலதான் ரலயமடையுது. சித்தே பிரதிஷ்டிதானி அதில் தான் ஸ்திதியாகிக் கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்தும் இந்த சித்தத்தில் அடக்கம். எது? நாமம், வாக்கு, மனம், சங்கல்பம் இந்த 4க்கும் இதுதான் சிருஷ்டி காரணம். இதுதான் எது? இதுதானே எது? சித்தம் தான் சிருஷ்டி காரணம், சித்தம் தான் ஸ்திதி காரணம், சித்தம் தான் லய காரணம். எதுக்கு? இந்த 4க்கும். நாம, வாக்கு, மனம், சங்கல்பம் இந்த 4க்கும் சித்தம் தான் சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம். பிரதிஷ்டிதானினா ஸ்திதி காரணம். அந்த ஏக்கைங்கிறது பிரளய காரணம், ஆத்மனிங்கிறது சிருஷ்டி காரணம், பிரதிஷ்டாங்கிறது ஸ்திதி காரணம். தஸ்மாத் இப்படி இந்த 4க்கும் அது சித்தம் வந்து காரணமா இருக்கிறனால, அதனால தஸ்மாத் ஆகவே யத்யபி பகுவித் அச்சித்தக அதனாலதான் பகுவித்து நிறைய படித்தவர்கள், வேதாந்தத்தில் கரை கண்டவர்கள், பகுவித்து அச்சித்த. ஆனா என்ன இல்ல? சித்தம் இல்ல. அப்படி ஒரு ஆள் இருப்பானா? இருக்கறனாலதான் இறைவன் சொல்ற பகுவித்து. ஆனா என்னது? அச்சித்தக. ஆப்பட்ட என்ன? சித்தம் இல்லாதவன். பகுவித் அபி நிறைய அந்த அபி கொண்டு எங்க சேர்த்தணும்? பகுவித் அபி நிறைய படிச்சிருந்தாலும் அறிந்திருந்தாலும் அச்சித்தக பவதி அவன் அச்சித்தனாக இருக்கிறான். யாரு? சித்தம் இல்லைனா நிறைய படிச்சாலும் அவன் எப்படி இருக்கிறான்? அச்சித்தக. அப்படி இருக்கவங்களும் இருக்கிறாங்க. பகுவித்து ஆனா எப்படி இருப்பாங்க? அச்சித்தக. அதோட சாரம், ஸ்பிரிட், எக்ஸ்ட்ராக்ட். எந்த ஒரு சூழ்நிலை வீட்டுக்கு நம்ம வேதாந்த கத்துக்கிறோம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எந்த விஷயம் கத்துக்கிறது அப்படியே லைனா போயிட்டு இருக்கும். இப்ப வாழ்க்கையில உங்களுக்கு அனுபவங்கள் வரும். அனுபவங்கள் வரும்போது சித்தம் இருக்கிறவங்க தான் அந்த வேதாந்தத்தை அனுபவத்துக்கு கொண்டாந்து பயன்படுத்திடுவாங்க. சித்தம் இல்லாமல் இருப்பவர்கள் வேதாந்தம் ஏன்னா இன்னைக்கு சொன்னா உடனே இன்னைக்கு அந்த அனுபவம் வருமா என்ன? ஞானம் வேதாந்தத்துல உள்ள விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கும். அது அப்படியே இருக்கும். அது மெமரியில இருக்கும். நீங்க எப்ப கேட்டாலும் கொஸ்டின் ஆன்சர் கேட்டா போட்டுருவீங்க. எப்ப ராத்திரி எழுப்பி கேட்டாலும் பதில்லாம் சொல்லிருவீங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். தட் இஸ் ஐக்யூ என்னமோ சொல்றீங்களே அது அது. மெமரி. ஆனா, இப்ப அது மண்டையில ஒரு ஓரமா இருக்கு வச்சுக்கோ. இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வருது. ஒரு பிரச்சனை வருது. ஒரு கஷ்டம் வருது. ஒருத்தர் ஒண்ணு பேசுறாங்க. அந்த நான் அக்செப்டன்ஸ் அவ என்ன பேசினாலும் ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணி படிச்சிருப்போம். அதாவது எப்படி யார் எவ்வாறு இருக்கிறார்களே அவ்வாறே அவர்களை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது இங்க வேதாந்தத்துல படிச்சாச்சு. மண்டையில் இருக்குது. யாரு கேட்டாலும் கிளாஸ் 1 மணி நேரம் எடுத்துருவோம். இப்ப நம்மள வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த அந்த நபர் அந்த மாரி நம்மகிட்ட பேசலாம். சூழ்நிலைகள் அந்த மாரி உருவாகுது. அப்படின்னா, இது வந்து இங்க வேலை செய்யலின்னா, சித்தம் இல்லைன்னு அர்த்தம். படிச்சது வேற, என்னமோ பழமொழி ஒண்ணு இருக்குது. இது வேற. "எட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது." நாவடக்கம். படிச்சு, படிச்சு சொல்லுவோம்.
தேவையில்லாம பேசாதீங்க, பேசாதீங்க, பேசாதீங்க. பேசுறதெல்லாம் வாய் வழியா வந்துரும். படிச்சது மண்டையில இருக்கிறதெல்லாம் வாய் வழியா வந்துரும். நாவடக்கம், நாவடக்கம், நாவடக்கம். ஆனா, நமக்கு பிடிச்சவங்க 5 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா, வாய் மூடுதா? சித்தமில்லை. அவ்வளோ அதான் ஒரே பாயிண்ட். இதுக்கு மேல விளக்குறக்கு எனக்கு சக்தி இல்ல. இவ்வளவுதான். படிச்சிருப்போம். நாவடக்கம், சாப்பாடு. இத சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருப்போம். நமக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து இருக்கிறோம். வரும் பொட்டல பொட்டலமா வரும். எடுத்து வாயில போட்டுரும். சித்தமில்லை. அப்புறம் வயிறு கெடும். அப்புறம் கொலஸ்ட்ரால் ஏறும். பிரஷர் ஏறும். அதெல்லாம் அடுத்தது. ஐய்யய்யோ! இத சாப்பிட்டா அது அப்படி வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் சித்தம்னு பேரு. இட் இஸ் நாட் இன்டெலிஜென்ஸ்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. ரிலேட்டிவ் பண்ணி புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுங்களா? இந்த மாரி இருக்குன்னா சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அதான் சொல்றேன். அடுத்து படிக்கலாம். நாய நாயம் அஸ்தி இதி ஏனம் ஆகுஹு. ந அயம். நாயம்னு எப்படி பிரிக்கிறது? ந அயம் அஸ்தி. இந்த மாரி இருக்கிறவங்க உண்மையில் இல்லாதவர்களேங்குது. ந அஸ்தி. இவ்வளவு படிச்சும் அச்சித்தமா நீ இருந்தீன்னா, நீ உண்மையில் இல்லாதவளுக்கு சமம். அனுபவ பாடத்துல இத்தனை அனுபவத்தையும் பட்டுட்டு, மறுபடியும் நான் வந்து அப்படியே தான் வாழுவேன்னா, வாழ்க்கைய எடுத்துக்க. நாட் ஒன்லி வேதாந்தம். அனுபவ பாடம் வாழ்க்கை எத்தனையோ அனுபவத்த சொல்லிக் குடுக்கும். எதையும் நான் வந்து லிங்க் பண்ணி எ மெ முன்னால வாழ முடியலீன்னா, சித்தம் இல்லைங்கிறது வேற விஷயம். நீ இல்லாததுக்கு சமம். நாஸ்திங்குது வேதம். இறைவன் திட்டுறாரு. நீ இல்லாதவளுக்கு சமம். அனுபவ பாடத்தை வைத்து ஒரு ஞானத்தை பெற்று உன்னால் அத உபயோகித்து வாழ முடியலினா, ந அஸ்தி ந அயம் அஸ்தி. இந்த ஆள் இருந்து என்ன பயன்? இதி ஏனம் ஆகுஹு. யாரு? பகுவித்து ஆகுஹு. அந்த சாரத்தை பகுவித்தன இந்த இடத்துல சாரத்தோடு தன்னை கற்றுக்கொண்டவன். அவன் என்ன சொல்றான்? டேய் நீ படிச்சது படிக்காததுக்கு சமம். போட்டு எல்லாம் ஒளர் அவர் என்ன சொல்லுவாரு? நீ ஆகுகு. இல்லாதவனுக்கு நீ சமம். படிக்காதவனுக்கு நீ சமம். எப்ப கரும்பு, சக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு சார விட்டுட்டியோ, நீ படிக்காதவனுக்கு சமம். வெறும் சப்தம் மட்டும் இருக்குது. சக்க மட்டும் கையில வச்சுட்டு என்ன பண்ண போற? இப்ப நான் வெறும் சக்கைய வச்சுட்டு உங்களுக்கு என்ன குடுக்க முடியும்? சக்கைய தான் குடுக்க முடியும். வில் யூ லவ் இட்? அதே ஜூஸ கையில வச்சுட்டு குடுத்தா, யூ வில் லவ் இட் டு சிப். சக்கை இந்தா, சக்கை இந்தா, சக்கை இந்தா, சப்தம், சப்தம், சப்தம். யூ வில் நாட் லைக், ஸ்டூடண்ட்ஸ் வில் நாட் லைக் தட் குரு. ஐயோ! கிளாஸ் எப்ப முடியும்? எப்ப எந்திச்சு ஓடலாம்? தூக்கம் தூக்கமா வருது. ஐயோ! என்னால உட்கார்ந்திருக்கவே முடியல. தூக்கம் தூக்கமா வருது. ஏன்? வெறும் என்ன வருது வாயிலிருந்து? சக்கை. ஸ்டூடண்ட்க்கு என்ன வேணும்? குழந்தையா இருந்தாலும் வாயில சக்கைய வச்சு பாருங்க, தூண் துப்பிரும். அதே ஒரு சொட்டு கரும்பு சாற வைங்க. ஆ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் கரெக்ட்டா இந்த இடத்துல மேட்ச் ஆகும். சக்கை இருக்கும். ஆனா சக்கை வேணும். சக்கை இல்லாம கரும்பு ஜூஸ் வருமா நமக்கு? கரும்புனா 2 இருக்கும். சோ சக்கையும் இருக்கணும். அதுல இருக்கிற எக்ஸ்ட்ராக்டட் சக்கைய வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க? மிஷினுக்குள்ள அந்த சக்கைய விட்டுத்தான் என்ன பண்றோம் நம்ம? எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறோம். சோ சக்கை அவசியம் இல்லைன்னு சொல்லல. அது வச்சு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டு அத விட்டுறணும். அத விட்டு போட்டு, எக்ஸ்ட்ராக்ட் விட்டு போட்டு, சக்கையவே மஞ்ஞன்னா, எந்த குழந்தை வந்து குடிக்க போகுது இங்குட்டு வந்து, இந்த குடுன்னு சாப்பிட போகுது. எந்த சிஷ்யன் வருவான்? நோ சிஷ்யன். வந்தாலும் வேற வழி இல்லாம உட்கார்ந்திருப்பாங்களே தவிர, தே கேனாட் என்ஜாய் த கிளாஸ். பிகாஸ் தேர் இஸ் நோ சுகர் இன் இட். இந்த பாயிண்ட் சொல்றாரு. ஆகுகு இப்படி கூறுவார்கள். எத்தயம் வேத. எதை அவன் கற்று வச்சானோ அதுவும் பயனற்றது. நோ யூஸ் ஃபார் ஹிம் அண்ட் நோ யூஸ் ஃபார் அதர். அத சொல்லுது. அவனுக்கு அது பிரயோசனம் இல்ல. சாரத்தை எடுக்காமல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கும் யூஸ் இல்ல. மத்தவங்களுக்கும் அவன் கிளாஸ் எடுக்க வந்தானா, அவனுக்கும் யூஸ் இல்ல. மற்றவர்களுக்கும் அது யூஸ் இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.